ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி நம்மளோட கல்பனா பிளாஸாவில் சூப்பரான வரமகாலட்சுமி வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக என்டையர் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ எடுத்திருக்கேன். ஸோ இந்த சாரியோட அந்த உள் பக்கம் இருக்குது இல்லையா, ஸோ உள் பக்கத்தை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நீட்டாக வந்து ஃப்ளீட் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ளீட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ஈஸியாக என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துணிக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, கிளாத் கிளிப். ஸோ அந்த கிளிப்பை வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃப்ளீட் வந்து நீங்கள் எடுக்கும்போதும் இந்த மாதிரி கிளிப் போட்டு வந்து நீங்கள் ஃப்ளீட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளீட் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த லைனில் வரும். ஸோ இதே மெத்தட் தான் வந்து நான் ஒரு வருஷமும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்பவுமே வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நான் எல்லா ஃப்ளீட்ஸையுமே எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த சாரீக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நான் ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரிமைனிங் பார்த்திங்கன்னா சாரியோட அந்த பல்லுனா முந்தானி. ஸோ முந்தானி பாகம் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த ஃப்ளீட் எல்லாம் வந்து இந்த கிளிப் போட்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முந்தானி பாகம் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம அதாச்சும் வந்து வேர்ட்டிக்கலாக வந்து இதில் ஃப்ளீட் எடுக்க போகிறோம். இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஹாரிசான்டலாக வந்து ஃப்ளீட் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ வந்து வேர்ட்டிக்கலாக வந்து ஃப்ளீட் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ளீட் எடுக்கிறதுக்குமே வந்து நான் அதே மாதிரி தான் வந்து கிளிப் போட்டு தான் வந்து ஃப்ளீட் எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் எந்த சாரீ கட்டுறதா இருந்தாலும் நல்ல ஃப்ளீட் எடுக்க வர மாதிரி வந்து சாரீ வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்டாண்ட். ஸோ இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நான் கடையில் தான் வந்து வாங்கினேன். இந்த ஸ்டாண்டு மேலே வந்து நான் கீழே ஒரு பாத்திரம், அதுக்கு மேலே ஒரு குடம் வந்து டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நீட்டமாக ஒரு குச்சி வந்து டேப் போட்டு நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த குச்சியில் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட வரலட்சுமியோட கை பார்த்திங்கன்னா நிற்கும். ஸோ இந்த மாதிரி குச்சி போட்டு நல்லா வந்து ஸ்டிஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம இந்த சொம்பில் பார்த்திங்கன்னா வந்து அரிசி போட போகிறோம். அரிசி போட்டதுக்கப்புறமா நம்மளோட இந்த முந்தானி பாகம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரலட்சுமிக்கு ஏதாச்சும் வந்து லக்ஷ்மிக்கு வந்து லெஃப்ட் சைடு வர மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க. உள் பக்கத்தை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு அந்த முந்தானி பக்கம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து லெஃப்ட் சைடு வரணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு நல்ல ஒரு விசிறி மாதிரி உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வந்து கீழே வரும். ஸோ இந்த மாதிரி இதை ரெண்டாக ஈக்குவலாக வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இல்லாட்டி வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளீட் பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று கீழே நல்லாவே இருக்காது. ஸோ ஈக்குவலாக வந்து மடிச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு கயர் வச்சு வந்து நான் கட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளீட்டை வந்து நல்லா கட்டிக்கோங்க. இழுத்து கட்டினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ரெடி வச்சுருக்க அந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம நல்லா டைட்டாக வந்து இதை கட்ட போகிறோம். ஸோ இது எப்போவுமே பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் வந்து நம்மளாலையும் வந்து ஈஸியாக வந்து இதை பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இதை வந்து அந்த 2 பாத்திரமும் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணி விடணும். இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக கட்டினதுக்கப்புறமா பாருங்கள், லக்ஷ்மியோட லெஃப்ட் சைடு நான் சொன்ன மாதிரி இந்த பல்லு வருது. ஸோ இதை வந்து உள் பக்கமாக விட்டு எடுக்கணும். பாத்திரத்துக்கு பின்னாடி விடாதீங்க. பின்னாடி விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் வராது. பாத்திரத்துக்கு முன்னாடியே உள் பக்கமாக விட்டு வெளியில் எடுத்து திருப்பி வந்து மேலே போடணும். இதுதான் பார்த்திங்கன்னா கரெக்ட் ப்ரொசீஜர். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் கூட வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து வீட்டில் வந்து வரமகாலட்சுமி பண்ணலாம். இந்த மாதிரி முந்தானியை வந்து மேலே எடுத்து விட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க அந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கீழே இருக்கிற ஃப்ளீட் இருக்குல்லையே அது வந்து ரெண்டாக வந்து உங்களுக்கு பிரியும். ஸோ உள் பக்கமாக வந்து நீங்கள் ஒரு பின் போட்டு அதை வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக உங்களுக்கு ஜாயின் ஆகி நிற்கும். ஸோ மறக்காமல் பின் போட்டுட்டு 2 பக்கமும் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃப்ளீட்டை வந்து நல்லாவே வந்து விரித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விரித்து விடும்போது ஃபஸ்ட்டு ஃப்ளீட் இருக்கும் இல்லையா உங்களுக்கு கடைசியாக அதாச்சும் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்டை வந்து எடுத்து நம்ம பின்னாடி வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா இதுதான் பார்த்திங்கன்னா தொடபாகம். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் வந்து ஸ்டஃப் பண்ண போகிறேன். அந்த கால் வந்து உங்களுக்கு நல்லா க்ளீனாக தெரியறதுக்காக. ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பின் போட்டு வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வந்து கை அண்ட் கால் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கை கால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடையிலேயே ரெடிமேடாகவே கிடைக்கும். நீங்கள் அதையே வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் கூட பார்த்திங்கன்னா அதை தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கால் வந்து ஒரு கால் மேலே ஒரு கால் கீழே இருக்கிற மாதிரி தான் வரும். ஸோ இந்த கீழே இருக்கிற கால் நம்ம வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு டென்ஷனுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடையவே கிடையாது. ஸோ இந்த கால் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மேலே இருக்கிற கால் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த கால் வந்து இந்த மாதிரி மேலே வச்சதுக்கப்புறமா நம்ம இந்த ஃப்ளீட்டோட ஃபர்ஸ்ட் லேயரை எடுத்து இந்த காலுக்கு மேலே வந்து சுற்றி விடணும். அந்த காலுக்கு மேலே துணி இருக்கிற மாதிரி நம்ம சுற்றி விடணும். இதே மாதிரி கையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கைக்கு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு துணியில் வந்து ப்ளவுஸ் மாதிரி தைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி மேலே வந்து காலுக்கு துணி போட்டு ஃபிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்ததாக வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வந்து இது ஒரு பால் மாதிரி வந்து நம்ம ரவுண்ட் ஆக்கிட்டு இதை தான் வந்து காலுக்கு வந்து நம்ம இந்த தொடபாகமாக வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் பேப்பர் வந்து பால் மாதிரி ஆனதுக்கப்புறமா தொடபாகத்துக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி கையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள் கை கால் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து இந்த கலசத்தில் வந்து ஒரு தேங்காய் வச்சுட்டு வரலட்சுமியோட முகம் அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கயர் போட்டு கட்டி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா சைடில் வந்து டெக்கரேஷனுக்காக வந்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து இந்த நம்ம குச்சி எதுக்கு கட்டணும்னு வந்து நிறைய பேர் யோசிக்கலாம். இதுக்காக தான் வந்து நம்ம குச்சி கட்டினது. அண்ட் அது மட்டும் இல்லை நம்ம நிறைய மாலை எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற வாசி அந்த குச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நிற்கும். இப்போது இதில் வந்து ஜடை வச்சுட்டு ஒட்டியானம் வந்து போட்டாச்சு. பின்னாடி கிரீடமும் வந்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு வந்து நகை போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட எந்த நகை இருந்தாலும் நம்ம மனசார வந்து சாமிக்கு போடணும். ஸோ எல்லா நகையும் போட்டதுக்கப்புறமா பாருங்கள் நம்மளோட சாமி எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து டெக்கரேஷன் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து நம்மளுக்கு தேவையான மாலை எல்லாமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சாமிக்கு பார்த்திங்கன்னா மூக்குத்திலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடையிலே விற்கும். ஸோ எல்லாமே வந்து நான் வாங்கி வந்து பத்திரமா வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு வருஷமும் வந்து வரலட்சுமிக்கு வந்து போட்டுட்டு அப்புறமா திருப்பி அதே மாதிரி கவரில் போட்டு எடுத்து வச்சுருவேன். சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாழைக்கன்று வச்சாச்சு. கீழே வந்து நான் சின்னதாக வந்து ஒரு ரங்கோலி, இது பிளாஸ்டிக் ரங்கோலி இது வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு பாஸ்கெட் வச்சுக்கிறேன். இந்த பாஸ்கெட்டில் வந்து நம்ம வந்து சில்லறை அதாச்சும் காயின்ஸ் எல்லாம் கொட்டி வைக்கலாம், ரொம்பவே நல்லது. அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளோட சாமிக்கு தேவையான விளக்கு, நம்மக்கிட்ட எந்த விளக்கு இருக்கோ நம்ம எல்லா விளக்கையுமே பார்த்திங்கன்னா ஏற்றலாம். அண்ட் அவ்வளோதாங்க, ஃபைனலாக சூப்பராக வந்து பூ பழம் எல்லாமே வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணியாச்சு. கீழே வந்து நான் வெள்ளி முகம் வச்சு கலசம் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபைனலாக டெக்கரேட் பண்ணது. ஸோ ஈவினிங் தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து டெய்லி வந்து நாங்கள் பூஜை பண்ணுவோம். ஸோ ஒரு வருஷமும் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து நல்லாவே ஃபாஸ்டிங் இருந்ததுக்கப்புறமா சாமிக்கு பண்ணுற பிரசாதம் இது வந்து நம்ம வீட்டுக்கு எத்தனை பேர் வராங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பிரசாதம் கொடுத்துட்டு அது கூடவே நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் இந்த மாதிரி ஒரு தட்டோ இல்லை கிண்ணமோ எதுவாக இருந்தாலும் கொடுத்துட்டு அதில் வந்து தாலிக்கயிறு, பச்சை கலர் வளையல், மஞ்சள், குங்குமம், பூ இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு எல்லாரும் வந்து போனதுக்கப்புறமா தான் வந்து ஃபாஸ்டிங் வந்து பிரேக் பண்ணுவோம். ஸோ சாமிக்கு பிரசாதமாக கேசரி, சுண்டல், வடை, பாயசம் இதெல்லாமே வந்து வச்சாச்சு. ஸோ இது வாசலில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கோலமும் வந்து போட்டாச்சு. ஸோ ஈவினிங் வந்து விளக்கேற்றினதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட வரலட்சுமி நல்லா ஜொலின்னு ஜொலிப்பாங்க, அவ்வளோ அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அண்ட் உண்மையாக சொல்லணுன்னா மறுநாள் இதை கலைக்கிறதுக்கு எனக்கு மனசே வராது, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் சாமி. அண்டு இது பார்த்திங்கன்னா நான்
வெள்ளிக்கிழமை காலையில் வந்து என்னால் வந்து ரெடி பண்ணி வைக்க முடியாது. அதனால் வியாழக்கிழமை ஈவினிங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமா சனிக்கிழமை காலையில் 3வது நாள் கணக்கு. ஸோ சனிக்கிழமை காலையில் வந்து நாங்கள் எல்லாமே வந்து கலைச்சிடுவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஒரு வருஷமும் வந்து தவறாமல் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சமான ஃபெஸ்டிவல். ரொம்ப அழகாக வந்து நம்மளோட வரமகாலட்சுமி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் கூட சூப்பராக வந்து வரலட்சுமி வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணலாம். இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய வரலட்சுமி ரிலேட்டட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Stay tuned with the channel for our upcoming videos. See you, tata, bye bye.